விஜய் எம்ஜிஆரா? இந்த அளவுக்கு ஒரு பெரிய டெஸ்ட்ரக்ஷனை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாப்புலாரிட்டி அவருக்கு இருக்குது. எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி விஜய்க்கு இருக்குது. அது அன்டவுட்டடு. வணக்கம், நான் சிவராஜவேல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு விஜய் எம்ஜிஆரா? எம்ஜிஆரோட சினிமா, விஜயோட சினிமா. எம்ஜிஆர் சினிமாவை எப்படி யூஸ் பண்ணார், அல்லது சினிமா எம்ஜிஆரை எப்படி யூஸ் பண்ணுச்சு, விஜய் எப்படி சினிமாவை யூஸ் பண்ணுறாரு, சினிமா விஜயை எப்படி யூஸ் பண்ணுது, இதுதான் இந்த கம்பேரிசனுக்காக தான் இந்த வீடியோ. எம்ஜிஆரோட என்ட்ரி சினிமாவில் 1936 வருஷம் சதி லீலாவதி அப்படின்னு ஒரு படம். பெரிய கேரக்டர்லாம் இல்லைங்க, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு சின்ன ரோல் அதான் பண்ணுறாரு. 11 வருஷம் சின்ன சின்ன ரோலை பண்ணுறாரு. 1947 தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணுறாரு. ராஜகுமாரி அப்படிங்கிற மூவி. கலைஞர் கருணாநிதி வசனகர்த்தா. பயங்கரமான புரட்சிகரமான கருத்துக்களை வசனமாக எழுதுறாரு. எம்ஜிஆரோட டைட்டில் கார்டு பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா புரட்சி நடிகர், புரட்சியான கருத்துக்களை சினிமா மூலமாக மக்களுக்கு கொண்டு போகிறாரு. இந்த புரட்சிகரமான கருத்துக்களை ஆன் தி ஸ்க்ரீன் பயங்கரமாக டெலிவரி பண்ணுறாரு எம்ஜிஆர். இதில் 2 விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, புரட்சிகரமான கருத்துக்களை பேசுகிறதுனால எம்ஜிஆரோட செல்வாக்கு உயருது. அதே மாதிரி செல்வாக்கு உயர உயர எம்ஜிஆர் பேசுகிற கருத்துக்கள் புரட்சிகரமாக மாறுது. இதுதான் பயங்கரமான காம்பினேஷன் நடக்குது. சினிமா அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலகட்டத்தில் மெயின்லி சமுதாய மாற்றத்துக்காக யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த திராவிட கொள்கைகளை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு சினிமா ஒரு கருவியாக செயல்பட்டது. அப்போ அரசியல்வாதியா எம்ஜிஆர் இருக்கிறாரு. அவர் அரசியலை சினிமாவுக்கு கொண்டு போறாரு. காரணம் என்ன? 1953 தான் அவர் டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாரு. அப்போ 1953 இருந்து அரசியல்வாதி எம்ஜிஆர் அரசியலை சினிமாவுக்கு கொண்டு போறாரு. ஓகேயா? ஸோ 2 வேலையை இந்த சினிமா பண்ணுது. ஒன்று, திராவிட கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கிறது. 2வது, எம்ஜிஆரை ஒரு பெரிய ஒரு ஹீரோவா வளர்ச்சி அடைய வைக்குது. ஆனால் இந்த பக்கம் வாங்களேன், இங்கே விஜய் என்ட்ரி ஆகக்கூடிய காலகட்டத்தில் சினிமா அப்படிங்கிறது சமுதாய புரட்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாவாக இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட்டுங்க 1990ஸ்லாம் இன்றைக்கி வரைக்கும் அது அப்படி தான். பயங்கர என்டர்டெயின்மெண்ட். சினிமாங்கிறது என்ன? போர் அடித்தா சினிமாவை போய் பார்க்கணும். ஓகேயா? ஸோ நம்மளோட ஒரு ஆடியன்ஸோட தேவை என்ன? 2.5 மணி நேரம் என்கேஜிங்காக இருக்கணும். என்னோட கவலை, என்னோட பிரச்சனை, இதெல்லாம் சமுதாயத்தில் நான் படுற இன்னல்கள், நான் படுற கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் மறந்துட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மறந்துட்டு நான் தியேட்டருக்கு வருவேன். 2.5 மணி நேரம் பயங்கரமாக சிரிப்பேன், டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், பேப்பரை கிழிச்சு போடுவேன், சில்லறையை செதற விடுவேன். என்ஜாய்மெண்ட்டு, அவ்வளோதான். 2.5 மணி நேரம் டைம் பாஸ், என்டர்டெயின்மெண்ட்டு. இதுதான் சினிமாவோட வேலை. சமுதாய மாற்றத்துக்கு உண்டான கருவியெல்லாம் 1990க்கு அப்புறம் சினிமா ஆக்ட் பண்ணலை. அப்போது விஜய் அப்படிங்கிறவர் அவர் ஒரு என்டர்டெய்னராக தான் மாறுறாரு. அவர் ஹீரோவாக இருக்கிறாரு. அந்த ஹீரோ இமேஜை டெவலப் பண்ணுறாரு சினிமாவை யூஸ் பண்ணி. திராவிடியன் லீடர்ஸு எம்ஜிஆர்லாம் அவங்க அரசியலை சினிமாவுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு? சினிமாவை அரசியலுக்கு கொண்டு போகிறாரு. அதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் என்னை பொறுத்த மட்டும். பாப்புலாரிட்டி இல்லாமல் பாலிட்டிக்ஸ் கிடையாது. ஆனால் பாப்புலாரிட்டி மட்டுமே பாலிட்டிக்ஸில் ஜெயிக்க வச்சிருமா? கண்டிப்பாக கிடையாது. விஜயோட பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். கரூரில் அவரோட பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய டேமேஜை உருவாக்குச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டெஸ்ட்ரக்ஷனை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாப்புலாரிட்டி அவருக்கு இருக்குது. அதானே கரூரில் நம்ம பார்த்தது. 41 உயிர் பலி நடக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய பாப்புலாரிட்டி, மிகப்பெரிய கூட்டம் வந்துச்சு. இந்த மாதிரி கூட்டம் அரசியல் தலைவரை பார்க்க போகும்போது மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிறது நம்ம பார்த்ததில்லை. இது ஒரு பெரிய துக்கமான ஒரு சரித்திர நிகழ்ச்சி தான் கரூர் அப்படிங்கிறது. சரி, கரூரில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் போகிற இடங்களுக்கு கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாகணுமா கம்மியாகணுமா? கண்டிப்பாக கம்மியாகணுமா இல்லையா? அப்போது
வீட்டில் இருந்து சொல்லி விடுவாங்களா இல்லையாப்பா, விஜய் கூட்டத்துக்குலாம் போயிடாத, உயிர் போயிட போகுது உனக்கு. அதையும் மீறி அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இல்லாமல் இப்போ அவருக்கு கூடுற கூட்டத்தை பார்க்கும்போது பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது அவருக்கு தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் ஒரு ரோடு ஷோலையும் சரி, அவரை பார்க்கணும், அவரோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி விஜய்க்கு இருக்குது. அது அன்டவுட்டடு. இன்ஃபேக்ட்டு 2 நாளைக்கு முன்னால் திருநெல்வேலியில் அவருக்கு கூடின கூட்டம், தூத்துக்குடியில் அவருக்கு கூடின கூட்டம், இதெல்லாம் பார்த்து பெரிய அரசியல் கட்சிகளே வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனால் மறுபடியும் இந்த டிவி ஷோவில் எல்லாத்துலேயும் ஒரு டிபேட் வருது. இந்த கூட்டம் இவ்வளோ பெரிய கூட்டம், சரித்திர கூட்டம்லாம் இருக்குதே, இது மிகப்பெரிய ஒரு சமுதாய எழுச்சியாக, ஒரு அரசியல் மாற்றத்துக்கு உண்டான அறிகுறியா, அந்த மாதிரி ஏகப்பட்ட டிபேட்ஸு, ஏகப்பட்ட டாக் ஷோஸ்லாம் போயிட்டு இருக்குது. அதனால தான் நாமளே இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற டாபிக் எடுத்தோம். நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கும்போது கூட்டம் அப்படிங்கிறது ஓட்டாக மாறுமா, ஓட்டுங்கிறது சீட்டாக மாறுமா, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தாங்க. கூட்டம் அப்படிங்கிறது ஓட்டா மாறுமா அப்படின்னா அது தெரியல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கூட்டம் அப்படிங்கிறது ஓட்டா மாறாது அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான், கூட்டம்ங்கிறது ஓட்டா மாறாது, ஓட்டுங்கிறதும் சீட்டாக மாறாது. என்ன ஓட்டுங்கிறது என்ன சீட்டாக மாறாது? 2021 எம்எல்ஏ எலெக்ஷன் தமிழ்நாட்டில் பார்த்துக்கோங்க. ஏடிஎம்கே 66 சீட்டு வின் பண்ணுறாங்க, எதிர்கட்சி ஆகுறாங்க. எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மட்டுமே 2021 எலெக்ஷனில் 33.3% ஓட்டு வாங்கினாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,52,00,000 ஓட்டு வாங்கினாங்க. டிஎம்கே 133 சீட்டு வாங்கி ஆளுங்கட்சி ஆனாங்க. அவங்க எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு 2021 எலெக்ஷனில் வாங்கினாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே வாங்கின ஓட்டு 37.7%. அப்போ ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் 4.4% ஓட்டு தான் டிஃபரன்ஸு. நம்பர் ஆஃப் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து 1,74,00,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, ஏடிஎம்கே 1,51,00,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். ஆனால் நம்பர் ஆஃப் சீட் எவ்வளோ வித்தியாசம்? 66 ஏடிஎம்கே, 133 டிஎம்கே. அப்போது நம்பர் ஆஃப் ஓட்டுக்கும் சீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேயா? அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல, இந்த வரக்கூடிய கூட்டம் யார்? வரக்கூடிய கூட்டம் கண்டிப்பாக யூத்து தான். சரி, இந்த யூத்துக்கு எவ்வளோ ஓட்டுப்பா இருக்குது 2026 எலெக்ஷனில்? 1.12 கோடி ஓட்டு இருக்குது. மொத்தம் தமிழ்நாடு ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2026 எலெக்ஷனில் 5,67,00,000 ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 20%, 1,12,00,000 பேர் யூத் ஓட்டர்ஸ். யூத் ஓட்டர்ஸ்னால் யார்? 18 வயசுலேருந்து 30 வயசுக்கு உட்பட்டவங்க. இப்போ இவங்க 20% ஓட்டு வச்சுருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே டிவிகேக்கு ஓட்டு போடுவாங்களா? டவுட்டு தான். ஏன்னா யூத் அப்படிங்கிறவங்க மற்ற கட்சியிலேயே நிற்கிறாங்க. டிஎம்கேல எத்தனையோ பேர் யூத்ஸ் நிற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவினாசியில் 28 வயசான ஒரு டாக்டர் நிற்கிறாங்க. அப்போது யூத் அப்படிங்கிறவங்க கேண்டிடேட்டாக இருக்கிறத மட்டும் வச்சு நம்ம ஓட்டிங்கை டிசைட் பண்ண முடியாது. படித்தவங்க டிஎம்கேலேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏடிஎம்கேலேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் சாலிடான ஓட் பேங்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 33% ஏடிஎம்கேக்கு ஓட் பேங்க்கு 2021 எலெக்ஷனில், 37% டிஎம்கேக்கு. இப்போ 2024 எம்பி எலெக்ஷன் எடுத்துக்கோங்களேன். ஏடிஎம்கே ஒரு 20% ஓட்டு வாங்கினாங்க, டிஎம்கே 26% ஓட்டு வாங்கினாங்க. அப்போ 6% ஓட்டு தான் வித்தியாசம் இருக்குது. அப்போ சாலிடாக பார்த்தீங்கன்னா 30%க்கு மேலே நீங்கள் வாங்கினாதான் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சீட்ஸை நீங்கள் ஜெயிக்க முடியும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 37% ஓட்டு வாங்கினா தான் நீங்கள் வந்து சீட்டாக ஓட்டை மாற்ற முடியும். சீட்டாக ஓட்டை மாற்றணும்னா 37% ஓட்டு வாங்கணும் ஒரு தொகுதியிலையும் மினிமம், நான் சொல்கிறேன். அப்போ அந்த 37% ஓட்டு அப்படிங்கிறது டிவிகேக்கு வருமா? டவுட்டு தான். ஒரு முக்கியமான கேள்வி. ஓட்டுங்கிறது சீட்டாக மாறாது, கூட்டங்கிறது ஓட்டாக மாறாது. அட் தி சேம் டைம் கூட்டங்கிறது ஓட்டாக மாறாது, கரெக்டு தான். ஆனால் ஓட்டுக்கு கூட்டம் தேவை. அந்த கூட்டம் விஜய்க்கு இருக்குது. போக போக தான் தெரியும் அரசியல் சூழல் என்ன அப்படிங்கிறது. எம்ஜிஆர் அவர் டார்கெட் பண்ண மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லா ஏஜ் குரூப்லையும் இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் விஜய் டார்கெட் பண்ணுற மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூத்ஸ். சரி, ஓட்டு போடுறது யார்? எல்லாரும் தான் ஓட்டு போடுறாங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. ஆனால் 18 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும், 80 வயசு வரைக்கும் ஓட்டு போட்ட மக்கள் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் விஜய்க்கு அந்த அளவுக்கு 40+ ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது தான்
மிகப்பெரிய ஒரு டவுட்டு. ஓகேயா? ஸோ கண்டிப்பாக எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் வேற. எம்ஜிஆர் 1953 டிஎம்கேல ஜாயின் பண்ணுறாரு. 1962 மேல் சபை உறுப்பினராக ஆகுறாரு, எம்எல்சி ஆகுறாரு. 1967 எம்எல்ஏவா ஜெயிக்கிறாரு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல. 1971 அகெயின் எம்எல்ஏவா ஜெயிக்கிறாரு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல. 1972 தான் எம்ஜிஆர் என்ன பண்றாரு, ஏடிஎம்கே அப்படிங்கிற பார்ட்டியை உருவாக்குறாரு. அப்போ கிட்டத்தட்ட 1953 இருந்து 1972 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷமா அவரு டிஎம்கேல தான் இருக்கிறாரு. அவர் வெளியில வரும்போது அவர் யாரா இருந்தாரு, 3வது பெரிய போஸ்ட், ட்ரெஷரர் போஸ்ட். அப்போ அவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருக்கிறவர் கட்சியை உடைச்சிட்டு வெளியில போறாரு. புது கட்சியை உருவாக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் ஏடிஎம்கேங்கிற புது கட்சியை உருவாக்கல. இருக்கக்கூடிய டிஎம்கேவை மெஜாரிட்டி ஆஃப் தி பார்ட்டி ஒர்க்கர்ஸ், ஃபேன்ஸா இருக்கக்கூடிய பார்ட்டி ஒர்க்கர்ஸ் அப்படியே கொண்டு போய் ஏடிஎம்கேவா காமிக்கிறாரு. ஏடிஎம்கே அப்படிங்கிறது என்ன, டிஎம்கேவோட முன்னால் ஒரு ஏங்கிற எழுத்த போட்டோம்னா ஏடிஎம்கே, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. ஓகேயா? அப்போ அந்த ஏடிஎம்கே அப்படிங்கிறது திடீர்னுலாம் வரல. அவ்வளவு வருஷம் 20 வருஷம் டெவலப் பண்ண பார்ட்டி தான் அது. 1973 மாயத்தேவர் திண்டுக்கல் தொகுதியிலிருந்து ஜெயிக்கிறார் எம்பி எலெக்ஷன்ல. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே எம்பி. 1974 அரங்கநாயகம் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர் தொகுதியில் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஎம்கே எம்எல்ஏ ஆகிறாரு. நல்லா பார்த்துக்கோங்க, 72 ஏடிஎம்கே வருது, 73 ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே எம்பி வராரு, 74 ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே எம்எல்ஏ வராரு. அப்புறம் 77 பொது தேர்தல் வருது. அந்த 77 கிட்டத்தட்ட ஒரு 130 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சு எம்ஜிஆர் சிஎம் ஆகிறாரு. 77 எலெக்ஷனுக்கு அப்புறம் 2 எலெக்ஷன் வந்துச்சு. அந்த 2 எலெக்ஷன்லையும் எம்ஜிஆர் தான் சிஎம் ஆகிறாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் 130 சீட்ல இருந்து அடுத்த எலெக்ஷன் அவருக்கு 129 சீட் ஆச்சு. அதுக்கப்புறம் 132 சீட் ஆச்சு. அப்போ கிட்டத்தட்ட 130 சீட்டு எம்ஜிஆர் வாங்கி அவர் 3 தடவை கான்சிக்யூட்டிவாக சிஎம் ஆனார். ஓகேயா? ஸோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது மட்டுமே பாலிடிக்ஸ் கிடையாது. பாப்புலாரிட்டி இல்லாமல் பாலிடிக்ஸ் கிடையாது. கண்டிப்பாக வசீகரம் இல்லாமல் பெரிய அரசியல் தலைவரா, அரசியல் கட்சியா நீங்க உருவெடுக்க முடியாது. ஆனா வசீகரம் மட்டுமே அரசியல் வெற்றிக்கு வழிவகை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுவும் கிடையாது. ஸோ எம்ஜிஆர் காலகட்டம் வேற, சினிமா பண்ண வேலை வேற. அந்த டைம்ல விஜய் காலகட்டம் வேற, சினிமா இப்போ இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய வேலை வேற. அதனால எம்ஜிஆர் வேற, விஜய் வேற. அதுக்காக எம்ஜிஆர் மாதிரி விஜய் ஜெயிக்க முடியாதுங்கிறத நான் சொல்லலை. எம்ஜிஆர் வேற, விஜய் வேற, அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.